மைக் ஆன் பண்ணிருக்கேன். முப்பத்தி 4வது சங்கீதம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். தீமை துன்மார்க்கனை கொள்ளும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். 14வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரையிலும் நம்ம சேர்ந்து வசிக்கலாம். தீமையை விட்டு விலகி நன்மை செய், தீமை செய்வடைய பேரை பூமியில் அச்சுக்கொண்டிருக்காங்க. கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டவர்கள் அவர்கள் கொண்ட இருதயம் உள்ளவர்கள் கர்த்தர் சமீபமாகி அருந்த ஆவி உள்ளவர்கள் ரட்சிக்கிறார். நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவர்கள் எல்லாவற்றையும் அவனை விடுவிப்பார். அவருடைய எலும்புகள் எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முடிக்கப்படுவதில்லை. சங்கீத தியானம் மகளுடைய சிவாதான் பேரை கொண்டு வந்தாக்க வார்த்தை கலைஞரத்தை உற்சாகமாக பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய கருத்துல வாழ்க்கை அர்ப்பணிப்படுத்தும். நீங்க எங்களோடு பேசுங்க, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம தியானத்துல எடுத்துக்கொண்டு போகிற கர்த்தருடைய வசனம் சங்கீதம் 34 8வது வசனம். கர்த்தர் நல்லவர் என்று விசுவாசிப்பார்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் வாழ்வான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை விசுவாசிப்பார்கள். இதுதான் நம்ம தியானிக்க போறோம். இந்த ஆண்டு நம் தேவனின் அன்பை அதிகமாய் ருசிக்கக்கூடிய ஆண்டாய் இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர் என்பது நமக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. தெரிந்ததுனால்தான் நாம் எங்க இருக்கோம், ஒரு ஆலயத்தில் அமர்ந்து இருக்கிறோம். ஆனா வேதம் நமக்கு சொல்கிறது கர்த்தர் நல்லவர் என்பதை சிரித்து பாருங்கள்.
ஒரு மனுஷனோடு நான் பழகும் போது இவர்கள் நல்லவர்களா இல்ல கெட்டவர்களா என்பதை நாம என்ன பண்ணிக்கிறோம், அறிந்து கொள்கிறோம். இல்ல அவர்கள் ஏதாவது நமக்கு ஒரு நன்மை செய்தா இவங்க எப்படிப்பட்டவங்க, இவங்க ரொம்ப நல்லவங்க, எனக்கு இந்த நன்மையை செய்தாங்க அப்படின்னு சொல்றோம். அப்படிதான் நம்முடைய ஆண்டவரோடு நாம பழகும் போதும் சரி, அவரோடு நடக்கும் போதும் சரி, அவரோடு பேசும் போதும் சரி, ஒவ்வொரு நாளும் இயேசுவின் அன்பை ருசிக்க முடியும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போஸ்தலர் 10:38 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவருமாய் சுற்றி தெரிந்தாராம். அவர் நல்லவரா இருக்கிறதுனாலதான் எப்படியாவது அவர் சுற்றி தெரிந்தாராம், நன்மை செய்கிறவரை அவர் சுற்றி தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பொதுவாகவே தேவன் நமக்கு சொல்கிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் நாம கூட இயேசுவை அறிவிக்கும் போது நாம சொல்றோம், ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு சொல்றோம். இயேசு உங்களை நேசிக்கிறார் சொல்றோம். அல்லேலூயா. இயேசு உங்களிடத்தில் அன்பாகவே இருக்கிறார் சொல்றோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று இததான் நம்ம சொல்றோம். இத தேவனை அறிந்தவர்களுக்கு தெரியும். தேவனை அறியாத புறஜாதிகளுக்கும் இயேசு அன்பாகவே இருக்கிறார் என்பது, அவர் நல்லவர் என்பது புறஜாதியருக்கு தெரியும். புறஜாதியர் கேட்பாங்களாண்ணா, இயேசு எப்படிப்பட்டவர் என்று நாம கேட்டோம்னா அவங்க சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, அவர் அன்புள்ள ஆண்டவர்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லையா? சரி, கர்த்தர் நல்லவர் என்பது நமக்கும் தெரியும், அவர் அன்புள்ளவர் என்பதும் நமக்கு தெரியும். ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். எப்படிங்க கர்த்தராகிய இயேசு நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்பது? அதுக்கு கீழே உள்ள வசனத்துல எழுதி இருக்கு, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அவர் மேல அசைக்க முடியாத நம்பிக்கையினாலும் விசுவாசத்தினாலும் தான் அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, நல்லவர் என்பதை நம்மளால என்ன பண்ண முடியும், ருசிக்க முடியும். அவரோட நம்பிக்கையை நாம வைக்கும் போதுதான் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை ஒவ்வொரு நாளும் நம்ம ருசிக்க முடியும் சொல்லி வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குது. எப்பதான் இயேசுவின் அன்பை ருசிக்க முடியும், கர்த்தர் நல்லவர் என்பதை எப்பெல்லாம் நாம ருசிக்கலாம் என்பதை குறித்து தான் நம்ம தியானிக்க போறோம். முதலாவது, நம்ம எல்லாராலும் புறக்கணித்து தள்ளும் போது தேவனுடைய அன்பை என்ன பண்ண முடியும், ருசிக்க முடியும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அவர் நம்மை மீட்டெடுக்கும் போது, அதாவது பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிறதா இருக்கலாம், சத்துருவின் போராட்டத்திலிருந்து மீட்டெடுக்கிறதா இருக்கலாம், பலவிதமான பிரச்சனைகள் இருந்து தேவன் நம்மை மீட்டெடுக்கிறதா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அவருடைய அன்பை என்ன பண்ண முடியும், அதனால நம்ம என்ன பண்ண முடியும், ருசிக்க முடியும்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவது பாத்தீங்கன்னா, ஒரு புறக்கணிப்பு நம்முடைய வாழ்க்கையில வரும்போதுதான் தேவனுடைய அன்பை என்ன பண்ண முடியும், நம்மளால ருசிக்க முடியும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர் என்பதை நம்மளால அப்பதான் உணர்ந்து கொள்ள முடியும். தாவீதை பாருங்க, தாவீதை வேதம் 17 வயசுல அறிமுகப்படுத்துது. ஆனா அங்க பாத்தீங்கன்னா அங்க என்ன நடக்குதுன்னா, தேவன் சவுலை தள்ளிவிட்டு தாவீதை சாமுவேலை அழைத்து, நான் இஸ்ரவேலுக்கு இன்னொரு ராஜாவை என்ன பண்ண போறேன், நான் அபிஷேகம் பண்ண போறேன், நீ பெத்தேலில் இருக்கிற ஈசா எடுத்துறப்போ அவன் குமாரனின் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, சாமுவேலை அனுப்புறாரு. ஊரே அங்க திரண்டு நிக்குது. அந்த காலத்துல சொல்லுவாங்க, ஒரு தீர்க்கதரிசி ஊருக்குள்ள வராருன்னா அது சமாதானமாகவும் இருக்கலாம், தீமையாவும் இருக்கலாம்னு சொல்லுவாங்க. அதாவது தீர்க்கதரிசி வராருன்னா இப்படி சொல்லுவாங்க, ஒரு பிரதம மந்திரி வரா மாதிரி, ஒரு பெரிய தலைவர் வரா மாதிரி அந்த காலத்துல இருக்குமா. அப்ப ஒருத்தர் அப்படிப்பட்ட ஒரு வராருன்னா அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் எங்க வருவாங்க, அந்த இடத்துக்கு தான் வருவாங்க. ஆனா தாவீதை மட்டும் எங்க அனுப்பிட்டாங்க, வனாந்தரத்துக்கு அனுப்பிட்டாங்க, ஆடுகளை மேய்க்க சொல்லி. அவர் சிறு பையனா இருக்கிறான். அப்ப அவரு இருக்க வேண்டிய அந்த தருணத்துல அவர் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க குடும்பமே தள்ளி வச்சிருக்கிறாங்க. தள்ளி, நீ என்ன பண்ணி சின்ன பையனா, நீ எதுக்கு இங்க இருக்கிற, நீ கல்லுன்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க வனாந்தரத்துக்கு அனுப்பியிருப்பாங்க. நான் நம்புறேன், அவர் வனாந்தரத்துலதான் கர்த்தருடைய அன்பை என்ன பண்ணிருப்பாரு, ருசித்து இருப்பாரு. வனாந்தரத்துல அவர்
அவர் வந்து தவிலிடத்துல ஒரு இடத்துல சொல்றாரு, நான் என்ன பண்ணேன், கரடிய ஜெயிச்சேன், சிங்கத்தை ஜெயிச்சேன்னு. அப்ப எல்லா இடங்களிலும் அவரு எங்கதான் அவரு இயேசுவின் அன்பை அவர் தெரிந்து கொண்டாரு, வனாந்தரத்துலதான், ஒரு புறக்கணிக்கப்பட்ட அந்த நிலையில தான் அவர் யாருடைய அன்பை அவர் ருசி பார்த்தாரு, தேவனுடைய அன்பை ருசி பார்த்தாரு. அப்பதான் அவரை எப்படி தள்ளனாலும் சரி, ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவரை ஊரே அவரு திரண்டு இருந்தோம். அங்க தாவீது மட்டும் இல்ல, தாவீதோட மனசு அங்க எப்படி இருந்திருக்கும் பாருங்க. எல்லாரும் இருக்கிறாங்க, ஆண்டவரே நான் மட்டும் அங்க இல்லையே, உங்க வார்த்தை நீங்க என்ன கொடுக்க போறீங்கன்னு தெரியலையே, ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்காரு, சரி அவர் மனசு அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கும்னு நினைக்கிறாங்க. அப்ப வனாந்தரத்துல அவர் என்ன பண்ணிருப்பாரு, தேவனே ஆண்டவரை யாரு இருந்தாலும் இல்லாட்டி யாரு இருக்கா, நீங்க எனக்கு இருக்கிறீங்க, என் குடும்பமே என்ன தள்ளி வச்சா என்ன, நீங்க இருக்கிறீங்க, என் ஊரே தள்ளி வச்சா என்ன, நீங்க எனக்கு இருக்கிறீங்க, உங்க அன்பு போதும், நீங்க எனக்கு நல்லவரா இருக்கிறீங்கன்னு சொல்லி ஒருவேளை அவர் அங்க துதிச்சு இதை என்ன பண்ணிருக்கலாம், தேவனை அவர் மகிமைப்படுத்தி இருக்கலாம். அல்லேலூயா. அங்கதான் தாவீது என்ன பண்ணாரு, வனாந்தரத்துல தேவனுடைய அன்பை அவர் ருசி பார்த்தாரு. அப்ப அவர் என்னதான் ஒரு குடும்பமே அவரை தள்ளி வச்சாலும் யாரத்தான் ஆண்டவர் ராஜாவாக தெரிந்து கொண்டாரு, தாவீதைத்தான் ஆண்டவர் ராஜாவாக தெரிந்து கொண்டாரு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில தள்ளப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, நம்ம குடும்பமே தள்ளி வச்சாலும் சரி, நம்ம சார்ந்து இருக்கிறவங்க தள்ளி வச்சாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலை, இந்த தள்ளப்பட்ட சூழ்நிலை தான் இயேசுவின் அன்பை புரிந்து கொள்ள உனக்கு ஒரு தருணம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலயும் தேவன் மாத்திரதான் அவர் நம்மை தள்ளாதவரா இருக்கிறாரு. அல்லேலூயா. இங்க ஒரு சின்ன சாட்சியை நான் பகிர்ந்துக்க விரும்புறேன். கர்த்தரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, நாங்க ஒரு இந்து பாரம்பரியத்துல தான் நாங்க வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். அந்த நாட்களில பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 15-14 வயசுதான் இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி வரும்போதுதான் கரெக்டா என்ன ஆகும்னா எனக்கு பீரியட்ஸ் வந்துடும். அப்ப என்ன சூழ்நிலைன்னா, எங்க வீட்டுல வந்து ரொம்ப என்ன பண்ணுவாங்க, அந்த விக்கிரகத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு மகிமையை செலுத்துவாங்க, அவ்வளோ ஒரு ரொம்ப பயபக்தியா ரொம்ப இதுவா பண்ணுவாங்க. அப்ப அந்த சூழ்நிலையில நான் வரும்போது எங்க அம்மா, இப்ப கிடையாது அப்ப சொல்றேன், எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒண்ணு என்னை வீட்டை விட்டு வெளியில உட்கார வச்சிருவாங்க, இல்ல நான் ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, நீ தருத்தரம் முடிச்சவ, நீ வந்து என்னால என்ன பண்ண முடியல, உன்னை வந்து கடவுளே உன்னை சேர்த்துக்கல பாரு, உன்னை பாரு தெய்வமே உன்னை வெறுக்குது பாரு, இப்படிதான் சொல்லுவாங்க. இது எனக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆனந்த காயமாவே இருந்துச்சு. ஆனா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு முதல் முறையா நான் வந்து திருவிருந்து எடுக்க போனேன். அப்போ கரெக்டா அந்த பீரியட்ஸ் டைம் வந்துச்சு. அப்ப நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன், ஆண்டவரே நான் உங்களுடைய சமூகத்துக்கு வர்றதுக்கு எனக்கு இல்லையா ஆண்டவரே, முதல் முறையா திருவிருந்து எடுக்கணும், ஆனா என்னால வர முடியல ஏசப்பா, நான் வந்து தீட்டா இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் முட்டிக்கொண்டு ஜெபம் பண்ணல, உட்கார்ந்துட்டு அமைதியா என் மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்கிறேன். அன்றைக்கு எனக்கு வேத வசனம் தெரியவே தெரியாது, சுத்தமா தெரியாது. ஏன்னா நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு புதுசு. அப்ப ஆண்டவர் எனக்கு முதல் முறையா என்னோட பேசுற ஒரு வார்த்தை, மார்க் 7:13 வாசின்னு சொல்லி இந்த ஒரு சத்தம் ஒண்ணுதான் எனக்கு கேட்டுச்சு. என்னடா வந்து ஒரு வசன சத்தம் எனக்கு கேக்குதுன்னு சொல்லி உடனே நான் எடுத்து வாசிச்சேன். அப்ப ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, எது தீட்டு, இதெல்லாம் தீட்டு இல்லம்மா, இதெல்லாம் வந்து நான் என்ன பண்ணேன், நான் தான் உன்னை உண்டாக்கினேன், நானே எப்படி உன்னை தள்ள முடியும். கர்த்தர்தான் அப்ப எனக்கு சொல்லி கொடுத்தாரு, விபச்சாரம், களவு, இப்படிப்பட்ட ஒரு 13 காரியங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கு. இந்த காரியங்கள் தான் தீட்டு, இதுதான் ஒரு மனுஷனுடைய இருதயத்துல வந்து அவனை தீட்டுப்படுத்தும், மற்றபடி உன் சரீரத்துல இருந்து வருகிற இது வந்து தீட்டு இல்லை, இது நான் உண்டாக்கினது சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாரு, என்னோட பேசினாரு. அன்றைக்கு ஆண்டவருடைய அன்பை உண்மையா ருசிக்க ஆரம்பிச்சேன். இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவரை ருசித்து கொண்டேதான் இருக்கிறேன்.
எப்பேற்பட்ட ஒரு தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அது எனக்கு ஒரு ஆறாத காயமாவே இருந்துச்சு. அந்த காயத்தை தேவன் தான் என்ன பண்ணாரு, ஆற்றினாரு. அவர் தான் தேய்ச்சினாரு. யாரு நம்ம அப்பா அம்மாவே சரி, ஒருவேளை நம்மளை புரிந்து கொள்ளாம நம்மை தள்ளி வைக்கலாம், நம்ம குடும்பமே தள்ளி வைக்கலாம், நம்முடைய சகோதரனா இருக்கலாம், நம்முடைய உறவினரா இருக்கலாம், நம்ம வேறு ஸ்தலங்கள்லாம் இருக்கலாம். எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் தள்ளப்பட்ட சூழ்நிலை தான் நீ இயேசுவின் அன்பை என்ன பண்ண முடியும், ருசிக்க முடியும். அப்ப நீ ருசிக்கும் போது அந்த அன்பை என்ன பண்ண உன்னை முடிவு பரியந்தம் உன்னை நடத்தி கொண்டு போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கதான் நான் உணர்ந்து கொண்டேன், கர்த்தர் நல்லவர் என்பதே அங்கதான் ருசித்து பாருங்க. அப்ப தள்ளப்பட்ட எந்த சூழ்நிலை தேவன் நல்லவர் என்பதை நம்மளால என்ன பண்ண முடியும், ருசிக்க முடியும். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா, அவர் நம்மை மீட்டெடுக்கும் போது இயேசுவின் அன்பை அறிந்து கொள்ளலாம். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் என்பதை நம்மளால ருசிக்க முடியும். யோவான் 8வது அதிகாரம் 3-11 வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் சுருக்கமா சொல்லிடுறேன். அங்க விபச்சாரத்துல கையும் மெய்யுமா பிடிக்கப்பட்ட ஒரு பெண் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, இந்த வேத பாலனை பரிசெய்யறவங்க என்ன பண்றாங்க, அவங்கள இயேசுவிடத்துல கொண்டு வந்து 4வது வசனத்துல, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டார், இப்படிப்பட்டவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்கிறீர் அப்படின்றாங்க. அப்ப அந்த பொண்ணோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கல்லு விழுந்தாலே நம்மளால என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது. ஆனா அந்த ஊரை அந்த இடத்துல அந்த அங்க இருக்கிற ஜனங்களே கூடி நிக்கிறாங்க. அவளை என்ன பண்ணணும், கல்லு எரிஞ்சு கொல்லணும்னு சொல்லி. அப்போ ஒவ்வொரு கல்லும் அவ கல் மூஞ்சில படுக்க எதுல படுக்கணும் தெரியாது. அப்ப அது வரைக்கும் அவ சாகுற வரைக்கும் என்ன பண்ண போறாங்களா, கல் எரிஞ்சு கொல்ல போறாங்களா. ஆண்டவரிடம் வந்து நிக்கிறாங்க. அந்த பொண்ணோட நிலைமை எப்படி இருக்கும், அவ என்னதான் தப்பு செஞ்சாலும் வேற ஏதாவது தட்டுன்னு கூட என்ன பண்ணிடலாம், கொடுத்துருக்கலாம். ஆனா நியாயப்பிரமாணத்துல இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கே, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்க. ஆண்டவர் என்ன பண்றாரு, 6வது வசனத்துல, இயேசுவா குனிந்து விரல்னா என்ன பண்ணாரா, தரையில அவரு எழுதி கொண்டு இருந்தாராம். நான் நினைக்கிறேன், தரையில அவரு என்ன எழுதி இருப்பாரு, நான் நினைக்கிறேன் அந்த ஸ்திரீயோட தலையெழுத்த தேவன் என்ன பண்ணிருப்பாரு, கிறுக்கி போட்டு இருப்பாரு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தின் அதிபதி அவருடைய தலையெழுத்த, விபச்சாரத்திலே இவ சாக வேணும், பாவத்திலே இவ சாக வேணும், இல்ல உயிரோட இவளை அடிச்சு என்ன பண்ணணும், கல்லெறிஞ்சு கொல்லப்படணும்னு சொல்லி பிசாசு எழுதி வச்சிருப்பான். அவன் தலையெழுத்து அப்படி இருக்கும்னு சொல்லி. ஆனா ஆண்டவரோ என்ன பண்றாரு, கொலைசியர்ல 2:14 எழுதியிருக்கிறபடி, நமக்கு எதிரடையாகவும் கட்டளையால் நமக்கு விரோதமாக விழுந்த கையெழுத்தை குலைத்து அது நடுவிலிருந்து இராதபடிக்கு எடுத்து சிலுவையுமே ஆணி அடித்து வெற்றி சிறந்தால் சொன்ன அவருடைய வார்த்தையின்படி அவருடைய தலையெழுத்த அந்த நிமிஷத்துல தேவன் என்ன பண்ணிருப்பாரு, தொலைச்சு போட்டு இருப்பாரு. அது ஒன்றுமில்லாம பண்ணிருப்பாரு. அல்லேலூயா. அதனாலதான் அவர் தலையில எழுதி இருப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அவருடைய தலையெழுத்த அந்த நிமிஷத்துல ஆண்டவர் என்ன பண்ணாரு, மாற்றி போட்டாரு. அந்த வேத பாகர பரிசேயரும் திரும்ப திரும்ப ஆண்டவரை கேக்குறாங்க, அவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டுமா, என்ன நீங்க சொல்றீங்க அப்படின்னு. ஏசு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, உங்களில பாவம் இல்லாதவன் இவனே முதலாவது கல் எறியட்டும். உடனே அவங்க மனசாட்சியில கடிந்து கொள்ளப்பட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கல் எறியல. ஆண்டவர் கேட்கிறாரு 10வது வசனத்துல, இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாம, ஸ்திரீயே உங்க மேல் குற்றம் சாட்டினவர் எங்கே, ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையான்னு கேட்டாங்க. ஒருத்த கூட உன் மேல கல் எறியாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவன் என்ன பண்ணிருக்கா, இல்ல ஆண்டவரே அப்படின்னுட்டா. உடனே ஆண்டவர் சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, நீ போய் நீ பாவம் செய்யாதேன்னு சொல்றாரு. அப்ப அந்த நிமிஷம் அவருடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும், ஆண்டவர் எப்படி ஒரு நல்லவரா இருந்திருக்கிறாரு, ஏசு என்ன எவ்வளவு இவரு நல்லவர், என்ன பண்ணல, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கல,
கல்லெறிய விடல, அவரு என்னை காப்பாற்றினாரே சொல்லி அந்த நிமிஷத்துல அந்த தேவனுடைய அன்பை அவன் என்ன பண்ணிருக்கிறான், ருசி பார்த்திருப்பா. அதுக்கப்புறமேட்டு அவன் பாவம் செய்திருக்கவே மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாவத்துக்குள்ளாக போராட மனம் திரும்ப செய்கிறதா தேவனுடைய அன்பு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை அந்த இடத்துல என்ன பண்ணிருப்பா, அவ ருசி பார்த்திருப்பா. அல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தை தாங்க அவளை என்ன பண்ணிருக்கேன், உருவாக்கி இருக்கேன். நம்முடைய ஊழியக்கார சாட்சிய நம்ம அநேக நேரத்துல அவர் கேட்டிருப்போம். அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் ஒரு துர்மார்க்கமான வாழ்க்கை என்ன பண்ணிருக்கேன், வாழ்ந்திருக்கேன். ஆண்டவர் என்ன பண்ணாரு, என்ன ரட்சித்து இருக்கிறாருன்னு. அங்கிள் வந்து உடம்பு சரியில்லாத ஆபரேஷன் போகும்போது சூழி ஒரு சாட்சி சொன்னாங்க. ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போகும்போது எங்க அப்பா என்ன பண்ணல, அவரோட முகத்துல ஒரு பயம் கூட நான் பார்க்கல. அவர் என்ன பண்ண, சிரிச்சுக்கிட்டே தான் போனாருன்னு. எப்படிங்க அவருக்குள்ள அந்த ஒரு சிரிப்பு வந்திருக்கும்? ஏன்னா ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போறவங்களுக்கு பயத்தோட உச்ச கட்டல தான் இருந்திருப்பாங்க. அவங்களோட முகம் பாத்தீங்கன்னா பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு அவங்க பயந்து போயிருப்பாங்க. ஆனா அன்றைக்கு ஊழியக்காரர் வந்து சிரிச்சுக்கிட்டே போனாரு. இல்லம்மா நான் போயிட்டு வந்துடுவேம்மா, ஆண்டவர் இருக்காருமா அப்படின்னு சொல்லிட்டு போனாருன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அந்த நிமிஷம் யோசிச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவர் எந்த அளவுக்கு ஆண்டவருடைய அன்பை அவர் ருசி பார்த்து இருப்பாரு பாருங்க. அவர் ஒரு அடிக்கடி அந்த சாட்சியை சொல்வாரு. முழு நேர ஊழியத்துக்கு அனுப்பும் போது, ஆண்டவர் முழு நேர ஊழியத்துக்கு கூப்பிடும் போது ஆண்டவர் சொன்னாரா, உனக்காக அழுறதுக்கு அன்னைக்கு யாருமே இல்லை, உன்னை நான் காப்பாத்தினேன், நீ எனக்காக வரமாட்டியானா. அந்த ஒரு அன்பு தான், அந்த ஒரு இயேசு நல்லவர் என்பதை அவர் ருசி பார்த்ததுனாலதான் அவர் என்ன பண்ணாரு, இது வரைக்குமே என்ன பண்ணிருக்கிறாங்க, எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட காரியங்கள் இருந்தாலும் சரி, தேவ சமூகத்துல ஓடி வந்து நின்றுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு முன்பாக அவர் ஜீவனுள்ள சாட்சியாய் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, வச்சிருக்காரு. அல்லேலூயா. இப்படி தேவனுடைய அன்பை நாம என்ன பண்ணலாம், ருசி பார்க்கலாம். நமக்கு கூட எத்தனை நன்மைகளை தேவன் நமக்கு செய்திருக்கிறார். இயேசு நல்லவர் என்பதை ருசித்ததுனால்தான் அவர் அளவில்லாத நன்மைகளை கிருபைகளை நாம் என்ன பண்றோம், பெற்றுக் கொள்கிறோம். ஆனா இயேசு நல்லவர் என்பதை ருசி பார்த்து நீ பின்வாங்கி போவாயானா வேதம் அதையும் நமக்கு சொல்கிறது. எபிரேயர் 6 அதிகாரம் 4-6 நீங்க வாசித்து பார்ப்பீர்களானா, ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்து பரிசுத்த ஆவியை பெற்று தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலனை ருசி பார்த்து மறுதளித்து போகிறவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய அன்பை என்ன பண்ணணும், நாம ருசித்து கொண்டு அவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம கடந்து போகணும். தேவனுடைய அன்பை ருசி பார்த்து இவர் எனக்கு எவ்வளவு என்னதான் தேவன் எனக்கு செஞ்சிருக்கிறார், எனக்கு எதுவுமே செய்யலன்னு சொல்லிட்டு நீ தேவனை விட்டு பின்வாங்கி போனீன்னா உன்னை வந்து புதுப்பிக்கிறது கூடாத காரியமா. நீ மறுபடியும் என்ன பண்ற, நீ சிலுவையில தேவனை அறிஞ்சிருன்னு சொல்லி வசனம் எழுதப்பட்டிருக்கேன். அப்ப ஆண்டவர் நல்லவர் என்பதை நாம என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் ருசி பார்க்கணும், ருசித்து கொண்டே இருக்கணும். பரமனிக தேவ சமூகத்துல நாம என்ன பண்ணோம், போகிற வரைக்கும் தேவன் நம்மை நடத்துவார். கர்த்தர் சங்கீதாந்தி ஆசிரியர். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். எப்படி ருசிக்கிறது? சொல்றது ஈஸியா இருக்கு, ருசிக்கிறவனுக்கு தான் தெரியும் இது எத்தனை நல்லது. கட்சி பாருங்க, தாவீது ஒரு நல்ல அடையாளம். எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டான்.
பெரிய பொறுப்புல இருக்கிற மனுஷன் தான் வீட்டுக்கு வரான். இவன் வண்ணாந்தரத்துல ஆடுகளை மேய்க்கணும். கேள்விப்பட்டு இருப்பான் இல்லையா? என்ன நினைச்சிருப்பாங்க, நல்ல டீனேஜ் பருவம் இல்லையா? சின்ன வயசுல நம்ம பிள்ளைங்களை பார்த்தோம்னா தெரியும், என்னை கண்டாவே எங்க அம்மாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது, என்னை கண்டாவே ஏதோ குறை சொல்லிக்கிறாங்க, எங்க அப்பாவுக்கு பிடிக்கல. இப்படி சோர்ந்து 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 பிள்ளைகள் தப்பா போகிற பல பிள்ளைகளை நான் பார்க்கலாம். இவங்க இதுல சோர்ந்து தவறான உறவுல போய் சிக்கிக் கொள்ளக்கூடிய நிலைகளில் இருக்கிற ஏராளமான வாலிபர்களை நாம் பார்க்கலாம். ஆனா தாவீது அப்படி போய் மாட்டிக்கல. யார் புறக்கணிச்சா என்ன, கர்த்தர் என்ன நேசிக்கிற. அவர் என்ன நேசித்ததுனாலதான் வனாந்தரங்களில இருந்தாலும் வனாந்தரத்தை வயநிலத்தை போல மாற்றி கொண்டாங்க. தேவனை தன்னோடு வச்சு தன்னை விட்டு புறக்கணிக்காதவரும் தன்னை விட்டு விலகாதவரும் தன்னோடு கூட இன்றுமே இருக்கக்கூடிய தேவனோடு கூட வனாந்தரத்துல அவன் பலமா வாழ கத்துக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு வாலிப பிரயாயத்துல நாம எப்படி இருக்கிறோம்? தாவீது நமக்கு ஒரு நல்ல பாடம். தாவீது நமக்கு இன்னைக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. ஒவ்வொரு நிலையிலும் ஒரு யுத்த காலத்துல கலந்து போறாங்க தான் நம்ம போயிருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பேசுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லிருப்பாங்க. இதனால மனம் சோர்ந்து போய் இன்னைக்கு தடுமாறி தற்கொலை பண்ணி கொண்ட ஏராளமான வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க. தான் வாழ்க்கையை எங்கேயாவது ஓடி போகலாம்னு சொல்லி ஓடிக்கு தன்னை நாசமாக்கி கொண்ட வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க. சில பேர் மட்டும்தான் அதன் மத்தியிலையும் தேவன் என்னை விட்டு விலகாதவர், தேவனின் பட்சத்துல இருக்கிறார், இதை நான் ஜெயிச்சிடுவேன் என்ற விசுவாசத்துல வளர்ந்து தேவனுடைய அன்பை ருசித்து தேவனுக்காக சாட்சியாக இருக்கிறார். நாம் பார்த்தோம், விபச்சாரத்துல கையுமையுமா பிடிக்கப்பட்ட ஒவ்வொரு நொடி பொழுதும் திக்கு 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 நடிச்சு எந்த கல்வி எங்க வந்து விழுது இல்லையா? அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற அந்த ஒரு வார்த்தை, நான் ஆக்கிரமிப்புள்ளாக தீர்க்கிறது இல்லை என்ற அந்த ஒரு வார்த்தை, ஜீவன் அவருக்குள்ள புதுசா வந்தாங்க, செத்து படைச்ச மாதிரி இருந்தாங்க. எப்படி இருக்க? எப்ப வளர்ந்துருப்பாங்க, எல்லாம் அவரை நேசித்திருப்பாங்க. தேவைக்காக ஏதோ ஒண்ணு அவரிடத்துல அவர்களுக்கு தேவையா இருந்தது, அந்த தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அவரை நேசித்திருப்பாங்க. ஏன்னா அவர் ஒரு விபச்சாரத்தில் இருந்தார். உண்மையா நேசித்திருப்பாங்க, உண்மையான அன்பு செலுத்திருப்பாங்களே, அவரை ஒரு உபயோக பொருளாக தான் வச்சு பார்த்து விலை கொடுத்து வாங்குற ஒரு பொருளா தான் பார்த்துருப்பாங்க. மெய்யான அன்பெல்லாம் காண்பிக்கிறதுக்கு யாருமே இருந்துட்டு மாட்டாங்க. அவர் அந்த தான் வாழ்க்கையில ருசித்தே இருக்க மாட்டாங்க. ஆனா அப்பேற்பட்டவர் என்ன பண்ணான்னா, முதல் இந்த அன்பை எங்க பார்க்கிற, முதல் தன் வாழ்க்கையில எங்க பார்க்கறன்னா தன் மரண தருவாயில தான் அதை பார்க்க. எங்க பார்த்தா எங்க இனி நமக்கு வாழ்க்கை இல்லை, இதோட கூட நம்ம கதை முடிஞ்சு போச்சு, சாயந்தர வரையில நம்மளை கதை சொல்ல போறாங்க, அது போல ஒரு சிச்சுவேஷன், பயம் உச்சத்தாயத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனா அங்க ஏசிவின் அன்பு எங்க வளர்ந்தாரு? எல்லாம் சொல்றாங்க, நியாய பிரமாணத்தில் எழுதப்பட்டிருக்கு, மோசே சொல்லிட்டாரு. யார் சொல்லிட்டாரு? மோசே சொல்லிட்டாரு. அப்பதான் மோசே தேவனுக்கு அடுத்த மாதிரி என்ன மோசே தான் அவரு சொல்லிட்டாரு, கல்லெடுத்து கொல்லணும். நீங்க என்ன சொல்ல போறீங்க? என்ன சொன்னாரு? இல்லையா? இதுதான் சங்கீதம் 53 ரொம்ப 10வது அதிகாரத்துல இருக்கு. நீதிமான் ஒருவனாக இல்லை, ஒட்டு கூட கிடையாது. எல்லாரும் பாவம் செய்தாங்க, எல்லாருக்கும் ஏற்று நன்மை தேவை. விபச்சாரத்துல இப்ப மாற்றி இன்னைக்கு மரண தருவாயில இருக்கிற இவருக்கு மட்டும் கிடையாது. பாவத்தின் சம்பளமே மரணம்.
பாவத்தின் சம்பளம் மரணம் தான். அப்போ ஒவ்வொருத்தரும் எங்க விளிம்பில் நிக்கிறாங்கன்னா, இவன் நின்னா நிக்கிறாங்க. ஆனா நிறைய பேருக்கு தெரியல, கண் மறைக்கப்பட்டு வேத வசனம் வெளிச்சம் இருந்தா தான் எங்க நிக்கிறான்றது தெரியும். இன்னைக்கு அதை உண்டாக்கிட்டான் விசுவாசி. இந்த சுவிசேஷத்தின் ஒரு பிரகாசமா இராதபடிக்கு அவிசுவாசிகள் கண்கள் என்ன பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அவிசுவாசிகள் கண்கள்லாம் உண்டாக்கப்பட்டு இன்னைக்கு விசுவாசிய கண்கள் கூட எப்படி ஆகுது? ஏன்னா நிறைய அவிசுவாசிகள் தான் இன்னைக்கு மாறிட்டாங்க. நம்ம பாருங்க, குருட்டுத்தனத்துல போயிட்டாங்க. ஆவிக்குரிய குருட்டுத்தனம் ஒண்ணு இருக்குது, கர்த்தர் ஆசீர்வதிக்கிற குருட்டுத்தனம் ஒண்ணு இருக்குது. அதெல்லாம் வேற. அவங்க பார்த்தீங்கன்னா தேவனுடைய சத்தத்தை தவிர, தேவனை தவிர வேற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நிலைகளில மரண தருவாயில, மரணத்தின் விளிம்பில இப்ப ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பது. ஓ, இனி நீ பழைய ஏற்பாடுல பாவ பிரயாசத்தை வழின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. 2 குருவிகளை பிடிச்சுன்னு வருவாங்க. ஊற்று தண்ணியில வச்சு ஒரு குருவியை கொண்டு ஒரு குருவியை வெளியே விட்டுருவாங்க. ஒரு குருவியை கொல்லுவாங்க, ஒரு குருவி. அதே போல 2 ஆட்டை கொண்டு வருவாங்க. ஒரு ஆட்டை கொல்லுவாங்க, ஒரு ஆட்டு போக்காண்டான்னு பாருங்க. அப்படி தூக்கி பறந்து விடப்பட்ட குருவி எவ்வளவு சந்தோஷமா பறந்து போயிருக்கும். அப்படி நல்லதான் இவன் நல்ல செத்து படைத்த நிலை. அப்போ அவ எதை ருசித்திருப்பான்னா, முதல் அவள் அன்பை எங்கதான் பார்த்திருப்பாங்க, அந்த இயேசுவின் வார்த்தைகளை தான் பார்த்திருப்பாங்க. இன்னைக்கு நமக்கு எங்க இருக்கு தேவனுடைய அன்பு? நமக்கு இந்த போல சூழ்நிலைகள் பல நிலையில வரும் இல்லையா? இன்னைக்கு அவன் எழுத்தின்படி உபச்சாரம், நம்ம ஆவிக்குரியபடி உபச்சாரம். யாருக்கும் ஒரு 4 சொல்ற வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா, உலக சிநேகம். சரியா? நமக்கு என்ன சிநேகம் இல்லையா? நிறைய நேரம் எதுக்கு தான் நேரம் போகுது? உலகத்துக்காரியே தான் போகுது, செல்போனுக்கு தான் போகுது. நிறைய நேரம் தான் பார்த்துக்கிறாங்க. எங்கதான் போகுது? இதுவும் ஒரு பாவம். இப்ப நாம எங்க நிக்கிறோம்னு நினைக்கிறீங்க? எழுத்தின்படி உபச்சாரம் பண்ணவனுக்கு கல் எடுத்து கொள்ளணும். ஆவிக்குரிய பிரகாரம் உபச்சாரம் செய்தவங்களுக்கு என்ன பண்றது? என்ன பண்ண செய்ய உங்களை என்ன பண்றது? பண்ணலையே நம்ம. அப்படிதான் சொல்றது. யாக்கோபு 4 வாசித்திருந்தேன். நீங்க விபசாரிகளே, பாராட்டியே வைக்கிற பாரு. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையை அறியலாம். எது விபச்சாரம்? இப்ப நம்ம யாருக்கு சிநேகமா இருக்க நினைக்கிறோம்? எங்கதான் ஓடினுக்குறோம்? எங்கதான் பொழுது விழிஞ்சா பொழுது போறவர் எங்கதான் வரும்? தேவனுக்காகவா? கஷ்டமா தேவனுக்காக வர்றது. தெய்வ பாதத்துல வரணும்னா ஏற்றிக்க முடியல, உடம்பு சரியில்லை, உடம்பு ஊரை சுத்தத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்பு எல்லாம் கண்ணு மாதிரி. ஒண்ணு தெரிஞ்சுங்க, சபை கிறிஸ்துவுக்காக, நாம கிறிஸ்துவுக்காக. சபை புதிய ஏற்பாட்டுல தேவனுடைய இருதயத்தின் விருப்பம் தான் சபை. ஏன்னா இதான் மனவர், இதுதான் இயேசுவோட கூட உட்கார இதுதான். அப்போ நீ எங்க உட்கார்ற ஆசை இருக்குன்னு உனக்கு? ஏன்னா அவங்க விஐபி. மொழி எழுதுறவங்க, சும்மா கூட உக்காந்துக்கிறவங்க, தோழர்கள், இவங்க எல்லாம் விஐபி கிடையாது. யாருதான் விஐபி? நீ யாரா இருக்கிறவங்க தான். அப்ப யாருக்காக வாழணும்? யாருக்காக எதையாவது ஒண்ணு செய்யணும் இல்லையா? இப்போ வாழ்நாட்கள்ல எதையாவது ஒண்ணு கிறிஸ்துவை நேசிப்போம்னா அவர் நமக்கு எவ்வளவு செய்யிட்டார். நம்ம என்ன செய்யறோம்? நம்ம என்ன செய்திருக்கோம்? அவர் தம் உயிரையே கொடுத்துட்டாரு. நம்ம என்ன செய்யறோம்? என் அன்பை எப்படி காட்டுது? அவர் அன்பை நான் ருசிச்சுட்டேன். என் அன்பை அவர் ருசிக்கணும் இல்லையா? பசியா வராத.
இல்லையா? அத்தி மரத்தை தேடி வந்த மாதிரி நம்மளை தேடி வராது. நம்ம கிட்ட என்ன இருக்கு? ருசிக்கு இருக்கு, அவர்கிட்ட கொடுக்கு. அவர் ருசித்ததுனாலதான் சீமான் என்ற ஒருத்தர் வீட்டுக்கு விருந்து கூப்பிடும்போது போறாரு. யாரையும் கூட கூப்பிடல, இவளே போறா. அவளை பாக்குறா, கண்ணீர் சிந்தரா, பாதத்தை கழுவுறா, தலைமையில துடைக்கிறா. நடனம் 300 பணத்துக்கு அன்னைக்கே செகண்ட் வேல்யூஷன். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஆம்பளைக்கு 1 பணம் தான் சம்பளம். செகண்ட் 10 மாசம் சம்பளம். புதுசா வாங்கணும்னா எவ்வளவு பணம் இருக்கா? அது அத்தனையும் உடச்சி எங்க ஊத்திட்டா? தான் அன்பு முழுசுமா அவ எங்க காட்டிட்டா? அவ காட்டிட்டா. இன்னைக்கு அவ விபச்சாரம் சொல்லிட்டாரு, நீ என்கிட்ட அதிகமா அன்புக்கு வந்த, அதிகமா நீ அன்புக்கு வந்த, உன்னுடைய அதிகமான பாவங்கள் உனக்கு மன்னிப்பு. இப்ப என் பாவங்கள் நான் எப்படி அன்புக்கு வந்திருக்கு? என் அன்பு எப்படி இருக்கு? ஆண்டவருக்கு அதிகமா இருக்கா, கொஞ்சமா இருக்கா? தராது. யாருக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டது அவங்க அதிகமா அன்பு கூறுவாங்க. வஞ்சி விட்டுருக்கீங்களா? பாஸ்ட் பண்ணுவீங்க. யாருக்கு அதிகமா மன்னிக்கப்பட்டிருக்கிறது அவங்க அதிகமா அன்பு கூறுவாங்க. யாருக்கு கொஞ்சமா மன்னிக்கப்பட்டிருக்கு அவங்க கொஞ்சமா அன்பு கூறுவாங்க. இப்ப நமக்கு அதிகமா மன்னிக்கப்பட்டிருக்கா, கொஞ்சமா மன்னிக்கப்பட்டிருக்கா? அதிகமா மன்னிக்கப்பட்டதுன்னா என் அன்பு அதிகமா இருக்கு ஆண்டவர் மேல. எப்படி இருக்கு? வாயின் வார்த்தைகள் தான் நமக்கு வந்து நிக்க போகுது ஞாயிற்றுல. கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அததான் இந்த அன்பு எப்ப காட்டணும்னா ஆரம்ப காலகட்டத்துல காட்டணும். எப்போ புதுசா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த நாள் கட்டத்துல பார்த்தீங்கன்னா எதுவுமே நமக்கு பெருசா தெரியல. ஆண்டவரை விட வேலை அது அடுத்த வேலைக்கு பாத்துக்கலாம், வேலை இருந்தா போதும், வேலை தேடணும். அன்னைக்கு ஒன்றும் குறையில்லாம நடக்கணும். அன்னைக்கு ஒன்றும் இல்லை, ஆனா எல்லாம் நிறைவா தந்தாரு. இன்னைக்கு எல்லாம் இருக்குது, ஆனா எல்லாம் பெருமையா தான். நேரத்துல பாஸ்டமா சொல்றாரு, பசியா இருக்கும்போது ஒண்ணுமே இல்லை, எல்லாம் இருக்கும்போது ஒண்ணுமே. ஒரு நாள் அப்படி இருந்துச்சு, என்ன கிடைக்கும், அதாவது சாப்பிடலாமா, ஒன்னா இல்ல. ஆனா இன்னைக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறாரு, என்ன பண்ண முடியல. அன்னைக்கு இருந்த அன்பு இன்னைக்கு இல்ல. ஆரம்பத்துல இருந்த அன்பு ஆண்டவர் மேல வச்சிருந்த அன்பு இன்னைக்கு இல்ல, குறைஞ்சு போச்சு. அது வளர்ந்து இருக்கணும், ஆனா இன்னைக்கு குறைஞ்சு போச்சு. ஏன்னா கர்த்தர் நம்மளை வளர்த்த, நம்மள என்ன பண்ணாரு, ஆனா நாம அவரை குறைச்சிட்டோம். அல்லேலூயா. அன்பு என்ன பண்ற? அன்பு அன்பு கேட்குது, அன்பு அன்பை கேட்குது. இதை நாம செய்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் சொல்றேன், ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பாதுகாத்துன்னு வருகிறார். ஏன்னா ஆண்டவர் என்னை கேட்டார், நீ எனக்கு வேண்டும், நீ எனக்கு ஏதோ ஒரு காரியத்துக்கு, ஏதாவது ஒரு காரியத்துக்கு வைக்கிறாரு. போக போக புரியும். அல்லேலூயா. நான் கேட்டேன், என்ன செய்யணும், என்ன செய்யணும், எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் வந்து அந்த நாட்கள்ல பார்த்தா ஏதோ கொஞ்சம் ஊழியம் பண்ணின்னு இருக்கிறேன். பகல் வேலைன்னா நைட் சபையை சேர்ந்து ஊழியம் பண்ணேன். நைட் டூட்டின்னா பகலெல்லாம் ஊழியம் பண்ணேன். அப்பெல்லாம் இந்த பக்கத்துல ஊழியம் பண்ணினது உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு எந்த வருமானத்தை வச்சோ இது கிடைச்சு அது கிடைச்சு அந்த நோக்கம்லாம் கிடையாது. ஆனா அன்னைக்கு ஒண்ணுமே கிடைக்குது. அப்படி அந்த நிலையில ஏன் அந்த ஊழியத்தை செய்தனா, யாரை தேடி வந்தாங்க, தேடி வந்தாங்க. அந்த அன்புக்கு கைமாறி என்ன செய்யறதுன்னா அவர் ராஜ்யத்தை கட்டுறதுதான். என்ன பண்ணணும், நம்மள போல அன்னைக்கு நான் பார்த்தேன், ரட்சிக்கப்பட்ட புதுசுல பார்த்தேன், எனக்கும் ஜெபிக்கிறவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்க என் கூட பிறந்த உறவு,
என் சொந்த பந்தமோ கிடையாது. ஆனா எனக்காக அப்படி ஜெபம் வந்ததை நான் பார்த்தேன். என்ன பண்ணாங்க அவங்க? எனக்காக அழுது ஜெபம் பண்ணாங்கல்ல, அண்ணன் ரட்சி ஆண்டவரே, ஆண்டவரே இந்த அண்ணன் தப்பு பண்றாரு, ஆண்டவரே ரட்சி ஆண்டவரே, சீட்டால போயிட்டாரு, ஆண்டவரே ரட்சி ஆண்டவரே, இப்படி சொல்லி 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 அழுது தெரிஞ்சுட்டு பார்த்தேன். ஒரு நாள் நான் பார்த்தேன், இது எதுக்காக நமக்காக இப்படி அழுது ஜெபிக்குதுங்க? நான் நல்லா இருந்தா இதுக்கு என்ன கிடைக்க போகுது? நான் கெட்டு போனா இதுக்கு என்ன கிடைக்க போகுது? எந்த பரிசும் என்கிட்ட இருந்து அவங்க கிடைக்க போறது கிடையாது. ஆனா பலன் எங்க இருக்குன்னா தேவன் யாரையோ ஒருத்தரை அனுப்புறாரு நமக்கு. ஆனா நாம ரட்சிக்கப்பட்டதற்கு யாரை தேடி நம்ம போய் நம்முடைய அன்பை காண்பிக்கிறோம். இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு அன்பை நம்ம காண்பிக்கிறதுக்கு இன்னைக்கு ரட்சிக்கப்படாத ஜனங்களிடத்துல யார் போக வேண்டியதா இருக்கு? நாம போக வேண்டியதா இருக்கு. நம்ம வெளிப்படுத்தாத இயேசுவை வெளிப்படுத்த, அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களா இருந்தா கர்த்தர் நம்மளை எல்லாம் நிலையில ஆசீர்வதிப்பார். தியானத்துக்காக நன்றியோட ஆண்டவரை ஸ்தோத்திரம். சாட்சியின் நேரம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறான்னு சொல்றவங்க சுருக்கமா வந்து சாட்சி சொல்லி ஆண்டவரை மேம்படுத்துறார். ரொம்ப கொஞ்சம் கூட என்னால முடியல. ஆனா உடம்பு ஒவ்வொரு நாளும் அந்த ஏந்துக்க முடியாது. ஆனா சொல்லிட்டு போறது ஆண்டவரே என்னால முடியல, நீங்க தான் எழுப்பி கொண்டு போறேன்னு எனக்கு தெரியாது ஆண்டவரே, நீங்க தான் பலனா இருக்கிறீங்க, பலத்துல தான் நான் ஓடுறேன் ஆண்டவரே, பலன்னு ஒன்னே தான் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவர் எழுதுக காரியங்கள் தேவன் கிருபை செய்தார், வளர கிருபை செய்தார், ஆண்டவர் உதவி செய்தார். எனக்கு அவர் உதவி செய்த காரியங்கள் ஆண்டவர் என்னைக்கோ ஒரு நாளும் மறக்கவே முடியாது. அவர் அவ்வளவு உதவி, அவ்வளவு பலவி இருந்தாலும் ஆண்டவர் வேலை செய்ய எனக்கு உதவி செய்யறாரு, எல்லாம் செய்ய தேவன் உதவி செய்யறாரு. அவர் பலன் இல்லாத நான் வாழ முடியாது. அவர் இல்லாத ஒரு வாழ்க்கையே எங்களுக்கு இல்லை. அவர் தான் எங்களுக்கு பலனா இருந்தது. சாட்சியை சிறுசாக தேவன் ஆசீர்வதிப்பாரு. சாட்சி இருக்கிறவங்க சீக்கிரம் வாங்க, நேரம் கிடையாது. நல்லா கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்போம். நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய கிருபைதான். அது மட்டும் இல்லாம 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து காலையிலே வந்து வீட்டுல தண்ணி குடிக்கும் போது நான் விழுந்துட்டேன். அதனால வந்து சுத்தமா என்னால நடக்கவே முடியாது, காலெல்லாம் வீங்கிடும். அது மட்டும் இல்லாம முட்டியில டாக்டர் சென்னை போய் செக் பண்ணும்போது சொன்னாங்க, சுத்தமா அந்த இடத்துல வந்து சவ்வே இல்லை, விலகிடுச்சு, சுத்தமா ஃபுல்லாமே தேய்வான் ஆயிடுச்சு, அந்த இடத்துல எதுவுமே இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா உன்னுடைய கால் வந்து நீ நல்லா நடக்கவே முடியாது, அடிக்கடி நீ வந்து கீழே விழுந்துருவ, அது மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. நான் இங்க வந்து எங்க அப்பா எங்க மாமா வீட்டுல தான் இருந்து நான் அந்த செக்அப்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஐயா வந்து எனக்காக வந்து ஜோம் பண்ணது வந்து அதிகமா எனக்காக பிரயாசப்பட்டாங்க. இது வந்து எனக்கு ஒரு மனுஷனை மகிமைப்படுத்துற காரியம் கிடையாது, இது தேவநாமத்தை மகிமைப்படுத்தணும்னு நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம என்னுடைய சரீரத்துல அடி வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் இருக்கும். அது அடிக்கடி நான் சாப்பிட்டேன்னா உடனே வாமிட் எடுத்துருவேன். அது எனக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதுக்காக வந்து ஐயா வீட்டுல வந்து ஜெபம் பண்ணும்போது எனக்காக ஜெபம் பண்ணாங்க. அம்மா வந்து எனக்காக பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் எனக்கு அந்த கட்டுகளில் இருந்து கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம நான் ஐயா கிட்ட கூட சொல்லிருக்கேன், ஐயா எனக்கு வந்து திருமண காரியங்கள் வந்து தனியானது, அதையும் வாய்க்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லுவாரு, யாரு என்ன சொன்னாலும் தேவன் குறித்த நேரம் வர வரைக்கும் நீ காத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம வந்து இண்டுல கூட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல வந்து டிசைட் பண்ணாங்க. அப்போ ஐயா சொன்னாரு, எடுத்துட்டு போயிட்டு வேற எதோட சேர்த்து வேற எதையும் நீங்க உழுதுறாதீங்க, பொறுமையோட கூட காத்துருங்க, கர்த்தர் நன்மையானது தருவார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தேவ சமூகத்துல காத்திருந்து நான் ஜெபம் பண்ணேன். இன்றைக்கு நான் ஒவ்வொரு நிமிஷமா ஆண்டவர் கிட்ட கேட்பேன். எல்லாருமே முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணும்போது கூட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனாலும் ஐயா சொல்லுவாரு, ஆண்டவர்களுக்கு விடுதலை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசத்தை நான் ஜெபம் பண்ணேன். இன்னைக்கு நான் முழங்கால் படிக்கிறோம். என் காலில் வந்து டாக்டர்ஸ் ஆச்சரியப்பட்டாங்க. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்லும்படி தேவனாகி கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்திருக்கிறாரு. இன்னைக்கு அந்த படி ஏறி வரும்போது கூட கர்த்தர் நான் ஸ்தோத்திரத்தோட கூட நான் நன்றியோட கூட நான் சொல்லிட்டே மேல வந்தேன். கர்த்தர் இந்த சாட்சி எனக்கு கொடுத்ததுக்காக கர்த்தரை கூட கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம்.
பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி ப்ரேயர் முடிச்சுட்டு வீட்டில் இருந்தால் பார்த்தேன். அப்போ யோசிச்சேன், சரி வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு வேலைக்கு கிளம்பிட்டேன். பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் கோயிலுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு சவாரி வந்தது. அங்கே நேராக போனேன். நேரம் போயிட்டு ஒரு கஸ்டமரை இறக்கி விட்டேன். இறக்கி விட்டு என் வண்டியில இருந்து இருக்கு அவங்க எதுவுமே பஞ்சர் நான் போடல. பார்த்தீங்கன்னா வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. டியூப்லெஸ் இருந்து அது வசதியில பஞ்சர் ஆகுது. உடனே பஞ்சர் ஃபுல்லாவே காற்று இறங்கிடுச்சு. இது காற்று இறங்கிடுச்சு. வாங்க கடை இருக்குமா தெரியல சொல்லிட்டு கேட்டேன். நீங்க 1 கிலோமீட்டர் போங்க, கடை பஞ்சர் போக முடியாது. நடந்து போனேன். கடை முடியல. திருப்பி அங்கே நடந்து வந்தேன். என்ன பண்றது தெரியல, டிராஃபிக் வாங்கி இருக்குதுன்னு சொல்லிட்டு வண்டி அப்படியே பஞ்சரோட ஓட்ட ஆரம்பிச்சுட்டு டயர் வீக் ஆயிடுச்சு. திரும்ப ஓரமாக போய் நிறுத்திட்டேன். திரும்ப இன்னொரு போய் கேட்டேன். இங்கே ஒரு 1/2 கிலோமீட்டர் போங்க, ஒரு கடை இருக்கிறாங்க. வண்டி நிறுத்திட்டு நானும் போனேன். வண்டியை கிடைக்கல எனக்கு. அங்கே போனால் அங்கேயும் காலை போட்டுச்சு. ரொம்ப டயர்டு, கால் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. செம்ம கருப்பாயிடுச்சு. அந்த வழியே நான் ஜம்ப் பண்ணேன். அந்த வழியே இந்த மாதிரி அதாவது ஃப்ராங்கா என் ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிற மாதிரி டபுள்பா ஜம்ப் பண்ணுறேன். என்னால் பண்ண முடியாது. எவனா ஒருத்தர் அனுப்பி பட் அவனே கேட்டு அவனே மாற்ற சொல்ல நான் போய் படுக்கிறேன் வண்டியில் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேராக போயிட்டேன். வண்டியில் போக ஒரு தருன்னு கேட்கலாம். என்னால் ரெண்டின்னு பார்த்தா ஒருத்தவங்க டயர் கேட்டுருக்கான். என்ன பண்ணுங்க ரெண்டினா பஞ்சர் ஆகிட்டு அப்படியே உட்காந்துக்கிறா பா போயிட்டு கேட்கலாம் அப்படின்னு. எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன திடீர்னு டயர் கேட்டுறாரு சொன்னதுமே சொல்ல நம்ம. சரி வாங்க தூக்கு அப்படின்னா நான் தூக்கி பிடிச்சேன். அவன் டயரை கேட்டாரு. எப்படி பஞ்சரை போட்டு தெரியலையே. நான் வாப்பா நானே கூட்டு போறேன். அவனே அவன் வண்டியில வச்சு கூட்டு போயிட்டு பஞ்சர் கடை சுத்தி தேவை இல்லை. 2 தெருவுக்கு மாதிரி பஞ்சர் கடை நிற்குது. அவர் ஃபுல்லா குடிச்சிட்டு படுக்கிறவங்க. அன்னைக்கு பார்த்து அவர் குடிக்க முடியல. ஒண்ணு மேல பாட்டில் மட்டும் வாங்கி வச்சுக்கிறாரு. டயர் வீக் ஆயிடுச்சு. டவுன் பண்ணாங்க. எப்படியா இங்க போனா பக்கத்துல பஞ்சர் ஆக போகுது, வீடு வரைக்கும் போனா போதும் எல்லாம் உசார் பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணா டயர் எடுத்தாரு. ரொம்ப வீக் ஆகுது. டயர் தூக்கி போட்டாரு. டயர் தூக்கி நான் போறேன் இல்லை ஆட்டாங்க டயர்னு ஒரு டயர் எடுத்தாரு. நல்லா பட்டன் சொல்றதா இருந்தது. இது நிறைய காசு கேட்பானே. நான் காசு கையில வச்சிருப்பேன். அன்னைக்கே பார்த்து காசு வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். காசும் இல்லை, வேற 300 ரூபாய் தான் கையில இருக்குது. எப்படியோ 600 ரூபாய் 700 ரூபாய் கேட்பாங்க. என்னப்பா பண்றதுன்னு தெரியலையே, அவர் பாட்டில் மாட்டினுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே ஜபம் பண்ணுகிறேன். தவறுப்பா இது தேவை நம்மளெல்லாம் மாட்டினுக்காது இப்படிதான் ஆளுநர் ஜபம் பண்ணுகிறேன் தவிர ரொம்ப ஓவராலாம் இதெல்லாம் பண்ணுகிறேன். அது நான் என்ன பண்ணாரு, ஏன் கேட்டாரு எவ்வளோப்பா வச்சுக்கிறான்னு. 300 ரூபாய் வச்சுக்கிறேன். சரி பரவாயில்ல கொடுத்துட்டு போட்டாரு. பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா என்ன கூட்டம் வந்து நிற்கிறாரு. இவரை மறந்துட்டேன். இவருக்கு ஏதாவது காசு கொடுக்கணும்னு ஆண்டவரே, ஒரு டீ கூட வாங்கி கொடுக்க முடியலையே, ஏதாவது பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எல்லாம் மாட்டினாரு. போய் எதிர்க்க பங்க்ல போயிட்டு காத்தாச்சியில வாங்கினாரு. நான் போய் காத்தாச்சியில வந்தேன். கொள்ள வச்சு காசு கொடுக்கலாம். 3 ரூபாய் கையில கொடுத்தேன். இல்லை வேணா 200 ரூபாய் 200 ரூபாய் நீ வச்சுக்கலாம். ஒரு டீ போய் டீ சாப்பிட்டு அப்படின்ட்டாரு. ஆனா நல்லா சொல்லிட்டு திரும்ப வந்து வானா வண்டியை வாரம் போட்டு டீ வாங்கி தரேன் அப்படின்னு. அவர் என்ன பண்ணாரு, நான் வண்டியை லாக் பண்ணிட்டு அவர் 2 டீயா சேர்த்து எடுத்துட்டு கேட்கிறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா நான் ஒவ்வொன்றா ஆண்டவர்கிட்ட இதுக்கு முன்னாடி நிறைய செஞ்சிருக்காரு. ஆக்சுவலா என் கல்யாணம்லாம் பாத்தீங்கன்னா வரதா கோயில் நிறைய பண்ணிருக்காரு. அதெல்லாம் எனக்கு பெருசாவும் தெரியல. ஆனா தேவனை விட்டு பிரிஞ்சு திரும்பவும் ஆண்டவர்கிட்ட உண்மையா சேர்ந்தும் போது எனக்கு என்ன தேவைன்றத நான் அவர்கிட்ட கேட்கும் போது அவர் திரும்பவும் எனக்கு நன்மை செய்யறாரு. பாத்தீங்கன்னா அவர் எப்பவுமே நல்லவனா இருக்கிறாரு. அதே போல இனிமே நானும் அவருக்கு என்ன பண்ணணும்னா எப்பவுமே நல்லவனா இருக்கணும். இந்த சாட்சி எப்பவுமே உயர்ந்ததா இருக்கு. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் கர்த்தருடைய கிருபைதான் இல்லையா? நான் அப்படிதான் நிக்கிறேன்றது என் பலத்துல கிடையாது. பல நிலையான போராட்டங்கள், பிரச்சனைகள், பலவீனங்கள் மேல பார்த்தீங்கன்னா ராத்திரி 2 மணிக்கு எஞ்சி உக்காந்தார். பல விதமான பலவீனங்கள். ஆனா தேவன் எனக்கு பலனாதான். என் பலவீனங்கள் எப்ப வருது அப்பெல்லாம் தேவன் பலன்ட்டார். அந்த பலன் இல்லைன்னா இன்னைக்கு நாங்க வந்திருக்க முடியாது. நாங்க வந்ததே தேவன் பலன் தான். இதுவே நான் தேவனுக்கு சொல்லுகிற சாட்சி. இந்த பலவீனங்கள் மத்தியிலையும் தேவன் எனக்கு வகுத்து கொடுக்கிற ஊழியங்களில நான் எல்லாவற்றையும் தடையில்லாமல் செய்ய கத்துறேன். திரும்ப பல நிலைகளில ஜபங்களை கேட்டு
கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஏராளமான ஜனங்களை கர்த்தர் எனக்கு முன்ன கொண்டு வராரு. நான் நல்ல இயேசுதான், அவர் அப்படி கிரியை செய்வார் என்பதற்கு இதுவும் ஒரு சாட்சி தான். இந்த சாட்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you. Hallelujah. கர்த்தருடைய வார்த்தைக்குள் நாம் போக போறோம். யோவேல் 2:25 தான் அறிவிப்பு. புதன்கிழமை தான் எப்பவுமே இருக்கிற பாஸ்டிங் பிரேயர் பொங்கல். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் அமாவாசை பிரேயர் இருக்கு. எது கலந்து கொள்ளுங்க. நான் சொல்றேன், ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம் நிச்சயம். ஜெபிக்கிறவன் ஜெயிப்பான். ஜெபிக்கிறவன் ஜெயிப்பான். நம்பி செந்தில் சொன்ன சாட்சியை பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேசுற மாதிரி பேசிக்கிறோம். தாப்பா நமக்கு சொல்ல முடியாதுப்பா, என்ன பண்ண கோச்சிக்கினாரா? கேலண்டர் வாங்கிங்க. சரி, எனக்கு தெரியாது, எனக்கு அடுத்த வாரம் தான் அமாவாசை. சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. சபைக்காக சபை தேவனுடைய அனந்த ஞானம். சொன்ன சபை என்பது யாருக்கும் சொந்தமானதல்ல, அது இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானது. அவர் தான் தன்னுடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி சபையை சம்பாதித்தார். நாம் எல்லாம் அவருக்கு கிரையும் கொடுத்து நம்ம வாங்கப்பட்டவங்க. 2க்கும் மேற்பட்ட ஜனங்கள் தான் சபை. 2 பேருக்கு மேற்பட்ட ஜனம் தான் சபை. இந்த சபை இயேசுவுக்கு சொந்தமானது. யாருக்கு சொந்தமானது? பரலோகம் போகணும்னு நினைக்கிறவங்க யாரு அங்க ஏன் பரலோகம் போறாங்க? ஏசு எல்லாம் எங்க போக நினைக்கிறாங்க? பரலோகம் தான். ஏன்னா அங்க எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனைகள்லாம் இங்கேயே இருக்கு. அதை தீர்க்கிறதுக்கு எங்க வைக்கிறாரு? அதனாலதான் பரலோகத்துல செய்யப்படுகிறது போல இந்த பூலோகத்துல செய்யப்படணும்னு சொல்லி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாரு. பரலோகத்துல என்ன செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்க? சாஷ்டாங்கமாக விழுந்து தேவனை தொழுது வருகிறாங்க. என்ன பண்றாங்க? எப்படி நமக்கு சாஸ்தாங்கன்னா என்னன்னு தெரியுமா? தெரியாதுல்ல. ஏன்னா ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிடும். எங்க வளர்த்தாங்க ஒரு 10 ரூம் தான் அப்போ அந்த நாள் சபை. பாருங்க, மண்ணு தர ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடுவான் அப்பெல்லாம் ட்ரெஸ். எங்க கீழே விழுவும் சாத்தாங்கம்மா. அப்ப சொல்லுவாங்க, தேவ சத்தத்தை கேட்கிற வரையும் எழுந்திருக்க கூடாது. அப்படி தேஞ்ச பிறகு என்ன பேசினாலும் மட்டும் என்பது சாட்சி வந்து சொல்லும். என்ன சொல்லுவாங்க? சும்மா 10 நிமிஷம் ஏஞ்சிட்டா கேட்பார் பாஸ்டர், என்ன பேசினாரு இன்னைக்கு உங்க கூட ஆண்டுல என்ன சொல்றது? எங்க சொல்ல சொல்லுவாரு? வந்து நின்று சொல்லுவாங்க. பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ ஒரு பயத்தோடு கூட தேவ சமூகத்துல தேவ சித்தத்தை அறிக்கிற அந்த பயம், அந்த ஜெபத்துல தேவ சித்தத்தை கேட்கிறதுக்கு காத்திருந்து தேவ சத்தத்தை கேட்ட காலங்கள் நாங்க. கொஞ்ச நேரம் எங்க விழுந்து கேட்பான், சைலண்டா இருக்கும் சார், ஒரு பேச்சு சத்தம் இருக்க. பரலோகத்துல அப்படிதான் 24 மூப்பர்கள் தன்னுடைய கிரீடங்கள் எல்லாம் கயற்றி வச்சு சாஸ்திராங்கமாக விழுந்தவரை தொழுது கொள்கிறார்கள் என்பதற்கு ஓயாமல் அவரை பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதிக்கிற சத்தம் அங்க இருக்கு. இப்ப அங்க அந்த துதிக்கிற சத்தம் இருக்கு. இங்க என்ன சத்தம் இருக்கு? குதிக்கிற சத்தம் தான். துதி சத்தம் இல்லை. இன்னைக்கு என்ன வேணும்? நல்லவர் என்பதை ருசித்து அதுக்குதான் ருசி சொன்ன. நீ சங்கீதத்தை நல்ல தியானத்தை கொடுத்தாரு.
இன்னைக்கு எத்தனை பேர் ருசிக்கிற ஆண்டவர் நல்லவர்ன்றது எத்தனை பேர் சொல்லலாம்? வாயில சொல்றதுதானே ஈஸி, ருசிக்கிறது ரொம்ப கஷ்டம். ருசித்து பார்த்தவனுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு விலை நான் கொடுத்து வாங்கிட்டு. அது டேஸ்ட் நல்லா இருக்குதுன்னு தெரிஞ்சா அதை பார்த்தவன என்ன பண்ணுவான்? வாங்குவான். ஏன்னா அந்த ருசி அவனுக்கு தெரியும். ருசிக்காதவனுக்கு இதெல்லாம் ஏன் வேஸ்ட், இதுக்கு இவ்வளவு காசு செலவு பண்ணுமானுவான். ஏன்னா அந்த ருசி அவனுக்கு தெரியும். இவன் நமக்கு ருசி தெரிஞ்சவங்களா ருசி தெரியாதவங்களா? ருசி தெரிஞ்சவனா இருந்தா ஒரு நாள் கூட சபை விட மாட்டான். ஒரு நாள் கூட தேவ பிரசன்னத்துல அவன் தாமதமா இருக்கவே மாட்டான். தேவனை காத்திருக்க விரும்ப மாட்டான். தேவ சமூகத்தை தான் காத்திருக்க விரும்பும். சபை தேவனுடைய வீடு. சபையிலே தேவன் இருக்கிறார். என்னை சந்திக்கத்தான் இந்த நாளை ஒதுக்கி இருக்கிறார். யாரை சந்திக்கணும்? என்னை சந்திக்கணும். இப்ப ஒரு ஆபீசரை பார்க்க போறோம், ஒரு கவுன்சிலரை பார்க்க போறோம், ஒரு எம்எல்ஏ பார்க்க போறோம், ஒரு மினிஸ்டரை பார்க்க போறோம். இப்ப அவர் நம்ம காத்திருப்பாரா, நாம அவருக்கு போய் காத்திருப்பாங்களா? ஆனா இங்க மாத்திரம் ராஜாக்களை செஞ்சு ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஆண்டவர் சொல்றோம், அவரை காக்க வைக்கிறோம். ஏன் ருசிக்கல? இவரை ருசிக்கல. இவரை ருசித்து இருந்தா, இவர் நல்லவர் என்று ருசித்து இருந்தா எல்லாத்தையும் உதவி எங்க இருப்பான்? கவனிங்க, அவர் எல்லாத்தையும் உதவிட்டார். பரலோகத்தை திறந்தார். பரலோகத்தை திறந்து எங்க வந்தாரு? அடிமை நிலைக்கு வரையும் தன்னை தாழ்த்திட்டார். ஏன் அந்த நிலைக்கு வந்தாருன்னா நம்ம மேல இருக்கிற அன்பு தான். எதை ருசித்தாரு? நம்ம மேல அன்பை காண்பித்து அந்த அன்பை ருசிக்கிறதுக்காக அவர் முற்றிலுமா எல்லாத்தையும் தொடர்ந்து வந்தாரு. ஆனா நம்முடைய அன்பை அவர் ருசித்து பார்க்கறதுக்கு நாம் எதை தொடர்ந்து இருக்கிறோம்? எதை விட்டு இருக்கிறோம்? எதை விட்டு? கணவன் மனைவி பாருங்க, ஒரு குடும்பம் நடத்தப்படுவதற்கு அதிகாரம் செல்லுபடி ஆகாது. அதிகாரத்தினால எவ்வளவு நாள் நீ ஏற்றின கிடப்ப? அன்பு சாதிக்கிற மாதிரி அதிகாரம் சாதிக்கிற. அன்புல சாதிச்சிடலாம். அதிகாரத்துல என்ன பண்ண? பயந்து 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 எவ்வளவு நேரத்தை பயந்துவாங்க. சர்வீஸ் ஆயிடுச்சுன்னு வைய, அது அதிகாரம் காட்ட ஆரம்பிச்சு. யார் பயந்து போக வேண்டியதா? இந்த அன்பு என்னைக்குமே மாறாது. அந்த அன்பு சாதிக்கும். அல்லேலூயா. அப்ப அந்த அன்புல ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு கொள்கிற குடும்பம் அது மென்மேலும் ஆசீர்வாதமா இருக்கும் இல்லையா? அந்த அன்புல கட்டப்பட்ட குடும்பம் எந்த நிலையிலையும் துரோகம் பண்ண. அந்த அன்புல இடைக்கப்பட்ட அந்த ரெண்டு இருதயம் எதை பார்த்து ஏமாறு. யார் என்ன செய்தாலும் என்ன காண்பித்தாலும் எனக்கு நிறைய தூண்டி போற அன்புகள் நிறைய எதை போய் மாட்டிக்கிட்டு. ஆனா அன்புல இணைஞ்ச இருதயம் எதுலையும் மாட்டேன். ஏன்னா அது எதுக்கும் போய் வாயை தருது. நிறைய போய் வாயை திறந்துதான் நிறைய பேர் எங்க போய் மாட்டிக்கிட்டீங்க. எங்க வாயை திறந்துனா நல்லா பேசுகிறதுக்கு கணவன் மனைவி கிட்டையும் மனைவி கணவன் கிட்டையும் வாயை திறந்து பேசுகிறவர்களா இருக்கும். எல்லாத்தையும் எங்க பகிர்ந்து கொள்ளலாம். அவங்க அந்த குடும்பம் எல்லாம் நல்ல நிலையில இருக்கும். அன்பை எங்க பரிமாறிக்கணும். ஒருத்தர் மேல ஒருத்தர் குறை குற்றங்கள் இருக்கலாம் இல்லையா? சில பலவீனங்கள் இருக்கலாம். ஆனா அன்பு எங்கதான் இருக்கணும்? அன்பு எங்கதான் இருக்கணும்? ஜீவனை கொடுக்கிற அன்பு, உயிரை கொடுக்கிற அன்பு எங்க இருக்கணும்னா குடும்பத்துல இருந்தா அது உயிரை எடுக்காது, உயிரை கொடுக்கும். சில அன்பு உயிரை எடுக்குது, சில அன்பு உயிரை கொடுக்குது. இப்ப நம்ம அன்பு உயிரை எடுக்கிறதா உயிரை கொடுக்குறதா? ருசித்தாதான் தெரியும். ருசித்து பார்த்ததான் தெரியும். அப்ப அன்பை ருசிங்க. சபையை என்ன பண்ணுங்க? ஜெபிங்க. இது நமக்கு கொடுத்து இருக்கிற உத்தரவாதம். ஊழியக்காரனுக்காக நீ கட்டாயம் ஜெபிக்கணும். ஏன்னா நான் ஒரு ஆளுக்குரியவங்க கிடையாது. பல இடங்களுக்கு போறோம், பல தரப்பட்ட ஜனங்களை சந்திக்கிறோம். ஒரு யுத்த காலத்திலேயே நான் இருக்கிறேன். எங்க இருக்கிறேன்? அப்ப பல தரப்பட்ட பிரச்சனைகளோடு தான் ஜனங்கள் என்னை சந்திக்கிறாங்க. அப்ப அது ஒரு யுத்த காலத்துல நான் போய் இருக்கும்போது எனக்கு சப்போர்ட்டிங் தேவை. நானே ஒரு ஆள் எல்லாம் செய்யணும்னு சொல்லலாம் முடியாது. எனக்கு சப்போர்ட்டிங் தேவை. அந்த ஜெபம் தான் ஒரு லேயர் மாதிரி. ஒரு லேயர் மாதிரி எப்படி வானமண்டலத்துல லேயர் வச்சாரு ஆண்டவர்,
அது மாதிரி ஒரு லேயர், என்னை பாதுகாக்கிற லேயர் மற்றவங்க ஜபம் தான். அதுல முக்கியமா சபை ஜபம் கட்டாயம் தேவை. நான் போற இடங்கள்லாம் சொல்றாங்க, நான் ஜெபிக்கிறேன், அவன் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன், உன் சபைக்காக ஜெபிக்கிறேன். ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் அதை விட பெரிய சந்தோஷம் சபை எனக்காக ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறது தான் பெரிய சந்தோஷம். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்கன்னு கேட்டா நான் கேட்க விரும்பல, உங்களை நீங்களே கேட்டுங்க. ஒருவேளை ஜெபிக்கிறானா இங்க நின்று ஜெபிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. அமாவாசை கூடுல நான் சொல்லிட்டேன், கிறிஸ்தவனுக்கு என்னையா அமாவாசை. இந்த அமாவாசை கூடுகை பற்றி சரித்திரம் நான் சொல்லிட்டேன், சொன்னேன் இல்லையா? எத்தனை பேர் தெரியும் இந்த அமாவாசை கூடுகை எப்படி ஆரம்பிச்சேன்? கிட்டத்தட்ட ஊழியம் நான் பண்ணின்னு இருக்கும்போது ஒரு போஸ்டர் ஒண்ணு பார்த்தேன். அப்போ ஒரு மந்திரவாதி, ஒரு காதி கோயில் பக்தர் ஒருத்தர் ஒரு போஸ்ட் போட்டு, கவலையா, கண்ணீரா, திருமண தடையா, குடும்பத்துல மன நிம்மதி இல்லையா, இங்கே அணுகுவோம் என்று சொல்லி அவர் அட்ரஸ் எல்லாம் போட்டு அந்த கோயிலெல்லாம் போட்டு என்ன பண்ணாரு, அந்த அமாவாசை நாட்கள்ல செய்யுது. அப்ப அதை பார்த்து நாங்க, இந்த மனுஷன் இப்படி ஒரு காரியத்தை செய்வோம், ஏன் நாம செய்யக்கூடாது? பிரச்சனை உள்ள ஜனங்கள் நிறைய இருக்கிறாங்களே, மலை மேல இருக்கிற பட்டணம் நாம தானே சொன்னாரு. அப்ப வெளிச்சம் இல்லாத இருக்கிற ஜனங்கள் நிறைய இருக்கிறாங்களே, தேவன் நமக்குள்ள இருக்கிறாரு இல்லையா? அவர் எங்க இருக்கிறாரு? விடுதலையாச்சு. அப்ப இப்பேற்பட்ட ஜனங்களுக்கு விடுதலை ஏசி நம்ம காண்பிக்கலாம்னு சொல்லி ஆரம்பிச்சதுதான் இந்த அமாவாசை. மற்ற ஜனங்களுக்காக இந்த அமாவாசை கொடுகிற திரளான ஜனங்கள் பங்கெடுத்தாங்க, சொல்ல முடியும். அதுல பங்கெடுத்த நிறைய ஜனங்கள் நல்ல நிலையில இருக்கிறாங்க. ஒருவேளை என் கூட அவங்க கான்டாக்ட் இல்லைன்னாலும் சில பேர் மூலமா கேட்கறாங்க, எப்படிங்கிறார் பாஸ்டர் என்ற அளவு கேட்கிற அளவுக்கு தூர தேசத்துல இருந்தாலும் நல்ல நிலையில தான் இருக்கிறாங்க. கர்த்தவங்க மேன்மையான வைக்கக்கூடிய ஒரு நல்ல ஜபம் தான் அந்த அமாவாசை கூடு. ஒரு யுத்த காலத்துல யுத்த மனுஷனாக நிற்க வைக்கக்கூடிய ஜபம் தான் அந்த அமாவாசை கூடு. அதுல பங்கெடுங்க, ஜெபிங்க, யுத்த மனுஷனா மாறுங்க, மற்றவங்களுக்கு ஒரு காவலாளியா நில்லுங்க. கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பாங்க. சாட்சிகள் முடிஞ்சு போச்சு, வேற சாட்சிகளுக்கு அறிவிப்பு என்ன பண்ணுங்க. அந்த அமாவாசை கொடுக்க 5:30 மணிக்கு ஆரம்பிச்சு 2 மணி நேரம் தான். லேட்டா வராதிங்க. ஏன்னா லேட்டா வந்தா எனக்கு என்ன வார்த்தைகளை கொடுக்குறது, திரும்ப தொடர்றதுக்கு என்ன பண்ண முடியல. ஏன்னா 7:30 மணிக்கு முடிச்சாதான் நான் ஜெபம் பண்ணி 8 மணிக்கெல்லாம் அனுப்ப முடியும். அல்லேலூயா. எல்லாம் பங்கெடுத்துங்க. புதன்கிழமை நடக்கிற பாஸ்டிங் பிரேயர்ல பங்கெடுக்க வாங்க. கர்த்தருக்காக இழக்கிற மனுஷன் யாருமே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். எதையும் இழக்க ஆண்டவர் விட மாட்டார். கேட்ட பலனை நிச்சயமா உங்களுக்கு தருவாரு. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நிறைய ஜனங்கள் காணும்.